திருச்சியில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். முருகப்பெருமானின் தீபஸ்தம்பத்தை புணம் புதைக்கிற இடம்ங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அடாசிட்டி, அரோகன்ஸ் சட்ட அமைச்சருடைய பேச்சு. நான் கேட்குறேன், புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும்லாம் அவர் பேசியிருக்காரு. இப்போ ஹிந்துக்கள் என்ன கேட்குறாங்க, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காலமானப்ப நீங்கள் கண்ணம்மாப்பேட்டைக்கு போகாமல் கடற்கரைக்கு ஏன் போனீங்க? கொஸ்டின் வருதில்ல. இன்னி வரைக்கும் நான் இந்த கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, புணம் புதைக்கிற இடத்துல புணம் புதைக்கணும்னா நீங்கள் கருணாநிதி அவர்கள் காலமானப்போ கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும், எதுக்கு கடற்கரை? ஆகவே இந்த நாக்கு தடித்து பேசுவது, ஹிந்து விரோதமாக பேசினா அது தனக்கு பெரிய கிரெடிட்னு ரகுபதி மாதிரியான ஆட்கள் சேகர் பாபு ரேஞ்சுக்கு இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஹிந்துக்களுடைய அந்த திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையை இது சொத்து குறித்ததும் கூட, வெறும் தீபம் ஏற்றுறது மட்டும் இல்லை. ஏனென்றால் 25 ஆகஸ்ட் 1923 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நெல்லித்தோப்பும் தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முகமடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தர்காவெல்லாம் சொல்லலை. அதுக்கு மொத்தம் இருக்கிற இடம் எவ்வளவு? 33 சென்ட். ஆனால் இப்போ என்ன தகவல் இருக்குன்னு சொன்னால், புதிதாக பிணங்கள் புதைக்கப்பட்டு இருக்கிறது மலை மேலே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அடுத்து ரொம்ப ஆத்திரமூட்டும் செயல், அந்த தர்காவோட சந்தனக்கூடுக்கு கொடி ஏற்றுறது எதில் ஏற்றுவீங்க? உங்கள் பில்டிங்குள்ளே ஏற்றிக்கிறதுல ஹிந்துக்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரத்தில் எப்படி ஏற்றினாங்க, அது எப்படி போலீஸ் அனுமதிச்சது? அதாவது இப்போ என்ன தெரியுது, எக்ஸ்ட்ரா புணம் புதைக்க அனுமதிப்பீங்க, கள்ளத்தி மரத்தில் கோவிலோட ஸ்தல விருட்சத்தில் தர்கா கொடி ஏற்றுறதுக்கு அனுமதிப்பீங்க. இப்போ என்ன சதி திட்டம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் நடக்குதுன்னு சொன்னால், முருகன் மலையை திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அந்த கண்ணன் மலையை தர்காவிற்கு ஆக்கிரமிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீய ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த 33 சென்ட்டுக்கு மேலே எந்த எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டியும் கூடாது, ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்டு அப்படின்னு 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் திமுக தரப்பில் விஜயோட என்ட்ரியின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் முதல்ல, அதே மாதிரியாக காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் நாங்கள் கூட்டணியில் பங்குன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா அவங்க பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வெளில போகிறேன்னு விஜய்கிட்ட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது எல்லாமே எதை நோக்கி செல்லுகிறது என்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் 26 ஏற்படும் என்கின்ற திசையை நோக்கி நகர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். திமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ராஜாவையும் கனிமொழியும் ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? ராஜாவும் கனிமொழியும் ஜெயிலில் போட்டது பிஜேபி சர்க்காரா? இல்லை, காங்கிரஸ் சர்க்கார். காங்கிரஸ் எப்போவுமே கத்திய முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டே பேரம் பேசக்கூடிய பழக்கம் உண்டு. அதனால அவங்க இதை பற்றி சொல்கிறாங்க. சென்சார் போர்டு, தட் இஸ் ஆல்சோ அன் இண்டிபெண்ட் பாடி, அவங்க மெரிட் ஆஃப் தி இஷ்யூவை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள் நெருக்கடி கொடுக்கணும்னா செப்டம்பர் 27 கொடுத்துருப்போம். மனிதாபிமானத்தோட மத்திய அரசு செயல்பட்டது, பிஜேபி செயல்பட்டது. இல்லைன்னா நாங்கள் செப்டம்பர் 27 பிஜேபி நெருக்கடி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது. அதனால் நாங்கள் எப்போவுமே ஒருத்தரோட பலவீனத்தை கையில் எடுத்து
நெருக்கடி கொடுக்கறது இல்லை. சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அன்னைக்கு ஸ்பாட்டில் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இருந்தவர் விஜய். அதனால அவரை கூப்பிட்டுருக்காங்க விஜய்.